பெஸ்ட் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த உலகம் எப்படி பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டதோ அதே போல தான் நம்மளுடைய உடலும் பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டது. உலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ அதே மாற்றம் நம்மளுடைய உடம்புலையும் நடக்கும். இந்த உடலில் வாத பித்த கஃபம் இந்த மூன்றையும் உயிர் தாதுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மூன்றில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் நோய்களுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. இதை தான் திருவள்ளுவர் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய் எண்ணிய மூன்று அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வலி அழல் ஐயம்னு சொல்லக்கூடிய வாத பித்த கஃபம். இந்த வாத பித்த கஃபம் ஒருத்தரோட உடம்புல சமநிலையில் இருந்தது அப்படின்னா அவங்க ஆரோக்கியமான ஒரு நபராக இருப்பாங்க. அது அதிகமாகும் பொழுது கண்டிப்பாக நோயை உருவாக்கும், குறைவாகும் பொழுதும் நோயை உருவாக்கும். ஸோ வாத உடல்னா எப்படி இருக்கும், என்னென்ன தன்மைகள்லாம் அவங்களுக்கு இருக்கும், நோய் எப்படி அவங்களுக்கு வரும், பித்த உடல்னா என்ன, அவங்களுடைய தன்மைகளும் நோய் உருவாகக்கூடிய விதமும் எப்படி இருக்கும், அதே போல் கஃப உடம்பினரை பற்றி. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாத பித்த கஃபம் மூன்றையும் சரி செய்யக்கூடிய 8 விதமான உணவுப் பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 8 விதமான உணவுப் பொருட்களையும் தொடர்ந்து அன்றாடம் நம்மளுடைய உணவுகளில் நம்ம சேர்த்துட்டே வந்தோம் அப்படின்னா நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய கூற்று. இந்த 8 பொருட்களையும் திரிதோஷ சம பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல வாத உடலினர். ஸோ வாத உடலினர் எப்போவுமே கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க, கொஞ்சம் கரு நிறத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் எப்போவுமே இருக்கும், செரிமான கோளாறுகள் இருக்கும், சரியான இரவு தூக்கம் இருக்காது. அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி காற்று அலைப்பாயுமோ அதே போல் அந்த எண்ணங்கள் அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். கொஞ்சம் சுறுசுறுப்பான நபராக தான் இருப்பாங்க. அதே சமயத்தில் அவங்களுடைய பசி அதே மாதிரி உணர்வுகளை மந்தப்படுத்தக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. அதிகமாக பிடிவாதமான ஒரு எண்ணங்களும் இருக்கும். இது வாதம் அதிகரிக்கும் போது வரக்கூடிய மாற்றங்கள். ஸோ இந்த நபருக்கு மூட்டு வலியோ நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ முழங்கால் மூட்டில் வலி இருக்கிறது, இடுப்பு வலி இருக்கிறது, அதில் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளான சயாட்டிக்கா மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, பக்கவாதம் மாதிரியான பிரச்சனைகள், இதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக வரக்கூடிய நிலை இருக்கும். ரொம்ப காமனாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னென்னா, எப்போவுமே எனக்கு வயிற்றில் செரிமான கோளாறுகள் இருக்குது, மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான தூக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த விதமான உடல்நிலையாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வாத சம்பந்தமான ஒரு உடல்நிலையாக நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது பித்தம். பித்தம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் உடல் சூடு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், கோபம் அதிகமாக வரக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. பசியோ இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களால தாங்க முடியாது. சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக அழக்கூடிய ஒரு நேச்சரோ இல்லை அதிகமாக கோபப்படக்கூடிய ஒரு நேச்சர் அவங்களுக்கு இருக்கும். எப்போவுமே கொஞ்சம் பதட்டமான ஒரு நபராகவும் அவங்க இருப்பாங்க. இவங்களுக்கும் சீரண கோளாறுகள், மெயினாக அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால அல்சர் சம்பந்தமான பிரச்சனை, இளநரை வர்றது, பிபி ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் அவங்களுக்கு, இதயம் சார்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இதுதான் பித்த உடலுக்கான ஒரு தன்மைகளாக நம்ம பார்க்கலாம். மூணாவது கஃப உடலினர். இவங்க கொஞ்சம் ஒரு உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அது கூட ஒரு மந்தத்தன்மை எப்போவுமே இருக்கும். வேலை செய்யணும் அப்படிங்கிறதே ஒரு தூண்டுதல் மூலமாக மட்டும்தான் இவங்க வேலை செய்வாங்க. அதே போல் சளி தொந்தரவுகள் அடிக்கடி வரக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கும். வீசிங்கோ ஆஸ்துமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கும். கழுத்துக்கு மேலே ஒரு பிரச்சனை எப்போவுமே இருக்கிறதா சொல்லுவாங்க. மெயினாக தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, தலைவலி அடிக்கடி உண்டாகிறது, ஜலதோஷம் உண்டாகிறது, சைனோசைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. இந்த மாதிரி சளி தொந்தரவுகள், அதே மாதிரி உடல் எடை அதிகரிக்கிறது, உடலில் ஒரு மந்தத்தன்மை உண்டாகிறது, தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள். ஸோ இது கஃப உடலினோட ஒரு தன்மையாக இருக்கும். ஆனால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நபர்கள் தனிப்பட்ட ஒரு வாத உடல்நர், தனிப்பட்ட ஒரு பித்த உடல்நர், தனிப்பட்ட ஒரு கஃப உடல்நர்லாம் ரொம்ப ரேர். ஸோ 2 காம்பினேஷனில் இருப்பாங்க. வாத பித்தமாவோ இல்லை பித்த வாதமாவோ இருப்பாங்க. எது அதிகமான அளவுக்கு அவங்களுக்கு டாமினண்ட்டாக இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு அவங்களுடைய உயிர் தாதுக்களாக இருக்கும். ஸோ பித்தம் அதிகரித்த ஒரு உடல்நராக இருப்பாங்க. அவங்களுக்கு சரியான இரவு தூக்கம் இருக்காது, மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை இருக்கும், மூலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அவங்க பித்த வாத உடல்நராக நம்ம
வந்து பார்ப்போம். பாடி ஹீட்டும் இருக்கும், அதனால மலச்சிக்கல் வந்து இருக்கும். ஸோ அங்கே பித்தமும் பாதிக்கப்பட்டிருக்கு, வாதமும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நபரையும் நம்ம வந்து நிறைய பார்ப்போம். அதே மாதிரி கஃபவாத உடல்நர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் கஃபவாத உடல்நர் தான் நம்ம வந்து பார்ப்போம். இவங்களுக்கு உடல் எடையும் வந்து அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் நிறைய மனது சார்ந்த பிரச்சனைகளும் நம்ம வந்து அங்கே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் நிறைய நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எல்லா உடல்நலுமே வாத பித்த கஃபம் இந்த 3 உடல்நலுமே நான் சொல்லக்கூடிய இந்த 8 விதமான மூலிகை பொருட்கள், அதாவது நம்மளுடைய வீட்டிலேயே இருக்கிற அஞ்சரை பெட்டி பொருட்கள் தான். இந்த பொருட்களை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நோய் வராமல் தடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய கூற்று. இந்த 8 விதமான திரிதோஷ பொருட்கள்ல முதல்ல சொல்றது மஞ்சள். இந்த மஞ்சள் அப்படிங்கிறது உணவுப் பொருளாகவும் நம்ம வந்து பயன்படுத்துவோம். நம்ம கடவுளோட ஆராதனைக்கும் வந்து இந்த மஞ்சளை வந்து பயன்படுத்துவோம். ஸோ இந்த மஞ்சளில் கர்க்குமின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்குது. இது கேன்சரை கூட வர்றதை தடுக்கும். மெயினாக இந்த கசப்பான கர்க்குமின்கிற வேதிப்பொருள் வந்து உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும், செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய நல்ல பலன்கள் இருக்குது. ரெகுலராக நீங்கள் வந்து மஞ்சள் வந்து உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த மஞ்சளை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா அதை உங்களால் அப்சர்வ் பண்ண முடியாது. மஞ்சள் மிளகு ஏதாவது ஒரு கொழுப்பு சார்ந்த பொருள் இருந்தால் தான் உங்களால் அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் குழம்புல நம்ம எப்படியும் வந்து எண்ணெய் விட்டு தாளிப்போம், அது கூட வந்து மிளகு கண்டிப்பாக சேர்ப்போம். ஸோ நல்லா கொதிக்க வைப்போம். இந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக நடக்குது அப்படின்னா தான் மஞ்சளை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். அதனால தான் அவங்க உணவுலே வந்து அதை சேர்த்துருந்தாங்க. ஸோ ரெகுலராக மஞ்சள் எடுத்துக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. 2வது மிளகு. இந்த மிளகு அப்படிங்கிறது வந்து எல்லா மூலிகை பொருட்களும் சரி, உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய பயோ அவைலபிலிட்டியை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ இது மெயினாக கஃபத்தை வந்து சரி செய்யக்கூடியது. ஸோ நீங்கள் மிளகை எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க மிளகாய்க்கு பதிலாக. அது கூட மஞ்சளும் வந்து நீங்கள் மிளகோடு சேர்த்து எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு மஞ்சள் அப்சர்வ் ஆகும் அப்படிங்கிறதுனால ஸோ அடிக்கடி மிளகை வந்து பயன்படுத்துகிறத வந்து அதிகமாக நீங்கள் செய்யுங்க. ஸோ அப்போ தான் உங்கள் உடம்புல வந்து கஃபம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கலாம். 3வதா சீரகம். சீரகம் அப்படிங்கிறது சீரகம், அதாவது வயிறு சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியது. முக்கியமாக சீரகத்தை பித்த நாசினி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பித்தத்தை குறைக்கக்கூடியதும் கூட. ஸோ சீரகம் வந்து நம்ம உணவில் தொடர்ந்து சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். 4வதா சுக்கு. சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால்ங்கிற வேதிப்பொருள் வயிற்றில் என்சைம்ஸை வந்து அதிகமாக தூண்டி செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஒரு நபருக்கு செரிமானம் கரெக்டாக இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு நோயே வராது. வயிறுலேருந்து தான் எல்லா நோயுமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போது சுக்கை நீங்கள் ரெகுலராக வந்து எடுத்துக்கோங்க. மெயினாக மதிய உணவில் முதல் கவலம் சாதத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, ஒரு 2 சொட்டு வந்து நெய் விட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய செரிமான சக்தி நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். மெயினாக வாதம் சார்ந்த நோய்கள் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். 5வதா வெந்தயம். வெந்தயம் வந்து பித்தம் சார்ந்த பிரச்சனைகளையும் வாதம் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது. இந்த வெந்தயம் சர்க்கரை நோயாளிகளுக்கு அற்புதமான ஒரு உணவு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பெண்களுக்கும் ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது, வெள்ளைப்படுதலை வந்து சரி செய்யக்கூடியது, முடி கொட்டுதலை வந்து சரி செய்யும். ஸோ வெந்தயத்தை ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நல்ல குளிர்ச்சி அடையும். பித்தம் சார்ந்த பிரச்சனைகள் வாதம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். 6வதா பெருங்காயம். பெருங்காயம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெருங்காயம் அப்படிங்கிறத வந்து வெளிநாட்டர்கள்லாம் வந்து அது பிசாசினுடைய மலம் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து வச்சுருந்தாங்களாம். ஆனால் அங்கே ஸ்வைன் ஃப்ளூ மாதிரியான ஒரு விஷயம் வந்து பரவிட்டு இருக்கும் பொழுது இந்த பெருங்காயம் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஸ்வைன் ஃப்ளூ வந்து வராமல் இருந்தது. வந்தாலும் ஈஸியாக அவங்களுக்கு வந்து சரியானது. அதுக்கப்புறமா தான் அவங்க இந்த பெருங்காயத்தை வந்து கடவுளினுடைய ஒரு வரமாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பெருங்காயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வாயுக்களை வந்து வெளியேற்றும், செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும்.
நம்ம எப்பெல்லாம் வந்து ஒரு மூச்சு பிடிப்பு இருக்குது, இல்லை வந்து சரியாக செரிமானம் ஆகலை அப்படின்னா பெருங்காயம் சேர்த்து சாப்பிட்றத நம்ம ஒரு வழக்கமாகவே வந்து வச்சுருந்தோம். இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது ரொம்ப முக்கியமாக இந்த பிசிஓடி சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க ரெகுலராக பெருங்காயம், பூண்டு, மிளகு இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த பெருங்காயம் எடுத்துக்கும் போது அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகளை வந்து கரெக்டாக தூண்டி ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வைக்கும். மெயினாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பெருங்காயத்தை மோரோட கலந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புல ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக வந்து இருக்கும். அதன் மூலமாக பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும், உடல் எடையும் வந்து குறையும். 7வதா பூண்டு. பூண்டு அப்படிங்கிறது அந்த காரத்தன்மை வந்து இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அல்லசின்கிற வேதிப்பொருள் வந்து நம்மளுடைய செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இது வாதம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. இன்னொன்று பிபியும் வந்து இது குறைக்கும். இதயம் சார்ந்த பிரச்சனைகளையும் வந்து இது சரி செய்யும். கொலஸ்ட்ராலையும் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் ரெகுலராக பூண்டு, மிளகு, சீரகம் சேர்ந்த ரசம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அன்றைக்கி தேவையான இந்த பொருட்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதில் பெருங்காயம் வந்து சேருது. ஸோ ரசம் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த திரிதோட சம பொருட்களில் கிட்டத்தட்ட 4-5 பொருட்களை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலராக பெருங்காயமும் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது, பூண்டும் யூஸ் பண்ணுறது நல்லது. 8வதா ஏலரிசி. இந்த ஏலரிசி வந்து பித்தத்தை வந்து சரி செய்யக்கூடியது. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம சொன்ன இந்த 7 பொருட்களும் நீங்கள் குழம்பு வகைகளோ இல்லை வந்து பொரியல் வகைகளோ வந்து பயன்படுத்தலாம். ஏலக்காய் எங்கே நம்ம பயன்படுத்துவோம்? இனிப்பு சார்ந்த பொருட்களில் நமக்கு மந்தத்தன்மையை உண்டாக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஏலரிசியை வந்து பயன்படுத்துவோம். ஸோ இந்த ஏலரிசி செரிமான கோளாறுகளை சரி செய்யக்கூடியது. டெய்லி நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு ஏலக்காயை நல்லா மென்று அந்த சாறு உள்ளே போகிற மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய செரிமான சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். பித்தத்தையும் வந்து இது குறைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இனிப்பு பொருட்களில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மையை குறைக்கிற மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மந்தத்தன்மையும் வந்து இது குறைக்கும். இந்த 8 விதமான பொருட்களை நீங்கள் ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நோய் வராது. அதாவது மஞ்சள், மிளகு, சுக்கு, சீரகம், பெருங்காயம், பூண்டு, ஏலரிசி இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக இது வாத, பித்த, கஃபம் 3ஐயுமே சரி செய்யக்கூடியது. உங்களோட உடம்புல நோயே வராமலும் இருக்கும். ஸோ இந்த திரிதோட சமப்பொருட்களை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கழிவு நீக்க முறைகளையும் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு முறையும் பேதிக்கு மருந்து எடுத்துக்கிறது. அதே போல் வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கிறது. இந்த 8 விதமான பொருட்களோட டீடாக்ஸ் மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு முறையும் டீடாக்ஸ் வந்து எடுத்துக்கிறது, வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கிறது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நோய் வராமல் ஆரோக்கியமான ஒரு நபராக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி வாத, பித்த, கஃபம் இந்த 3ஐயும் சரி செய்யக்கூடிய திரிதோச சமப்பொருட்கள் இதை பற்றி தான் நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பிச்சி கொடுங்க. உங்களுக்கு இதை பற்றி இன்னும் தகவல் ஏதாவது தேவைப்படுது, இல்லை இந்த வாத, பித்த, கஃபத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம்.